2600 ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்லால் அமைந்த வீடுகளில் தமிழன் குடியிருந்தான். செங்கல்லால் அமைந்த பைப்புகளில் வீட்டில் இருந்து கழிவு நீரை வெளியேற்றினான். செங்கல்லால் அமைந்த இடத்தில் அவன் குளித்து நாகரீகமாக வாழ்ந்தான் என்கின்ற சுவடை கீழடி நமக்கு எடுத்து தந்திருக்கிறது. தமிழன் வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, தமிழன் நாகரீகமாக வாழ்ந்தான் என்பது நமக்கு பெருமை. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்தை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டார்கள். போன வாரம் தான் பைக் பார்க்கிங்க்கு கான்ட்ராக்ட் விட்டோம், அதனால அந்த இடத்தை ஆய்வு செய்ய கொடுக்க முடியாது. ஒரு முதலமைச்சரின் அறிவு, ஒரு முதலமைச்சரின் வரலாற்று அறிவு, ஒரு முதலமைச்சரின் தமிழர் வரலாற்று மீதான பற்று எப்படிப்பட்டது. திருக்குறள் நீ சொல்லுகின்ற நால்வர்ண கோட்பாட்டுக்கு நேர் எதிராக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அனைவரும் பிறப்பால் சமம் என்று சொல்லிவிட்டான். அவனும் இந்து மதம் கிடையாது. வேறு என்ன இருக்கிறது? இந்த சங்கி ஏற்கிறானோ இல்லையோ, சர்வதேச அரங்கம் கீழடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சர்வதேச அரங்கம் சிவகணையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சங்கி வீழுகின்ற நாள் தமிழன் இந்த நாட்டில் உயர்ந்த நாளாக மாறுவதற்கான நாள் தூரத்தில் இல்லை. இந்த பாசிச அரசு வீழ்த்தப்படும் நாளில் இந்தியாவில் தமிழர்கள் தலை சிறந்த நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாறும் பதிவு செய்யப்படும். 5 அணாவுக்கு திருக்குறளை பிரிண்ட் போட்டு விற்பனை செய்தவர் தந்தை பெரியார் தான். ராஜராஜ சோழன் விக்கல, பாண்டிய மன்னன் விக்கல, ராஜேந்திர சோழன் திருக்குறளை விக்கல, திருக்குறளை பதிப்பிக்கல. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்று கொண்டாடுகிறோமே, அந்த மன்னர் எவனும் திருக்குறளை கல்வெட்டாகவோ திருக்குறளை எந்த விதமான பதிப்பாகவோ மாற்றவில்லை. இன்றைக்கு கீழடி நம்முடைய தாய்மொழி. இந்த தாய்மொழி அவர்களுக்கு பேரிடியாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தாய்மொழி என்றால் படுத்து சுகமாக தூங்கலாம் என்று தோன்றும். ஆனால் அவனுக்கு தாய்மொழியை பார்த்தால் ஐயையோ தாய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானே, அப்ப இங்க நம்மகிட்ட தானே அடுத்து வருவான், நமக்கு தாய் யாருன்னு கேட்பானே, சமஸ்கிருதத்துக்கு தாய் யாருன்னு கேட்பானே, அது எங்கிருந்து பிறந்ததுன்னு கேட்பானே. நாட்டில் பேசுவதற்கு என்னவெல்லாம் தயாரித்திருப்போம் என்று யோசிப்போமோ அவை அனைத்தையும் எனக்கு முன்னால் பேசிய எல்லா தோழர்களுமே மிக விரிவாக வெவ்வேறு தளங்களில் இருந்து எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது என்னவென்றால், ஆச்சரியம் என்றால் எனக்கு மட்டும் அல்ல, இங்கு இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, மொத்த இந்தியாவுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அது என்னவென்றால், இங்கேதான் மாற்று சமயத்தை சேர்ந்த ஒருவர் இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர்களை நல்லிணக்க பார்வையோடு அந்த சமய கடவுள்களையே உதாரணமாக காட்டி பேசுகின்ற ஒரு மரபு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னமும் உயிரோடு இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய பேரருள் திரு முனைவர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் பேராயர், சிஎஸ்ஐ சேர்ந்த பேராயர் அவர்கள் பேசினார். அவர் பேசும் பொழுது ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால், முன்பு தமிழ் பட்டிமன்றங்களில் ஒரு குரல் ஒலிக்கும். நியூஸ் 7 தொலைக்காட்சியில் பணியாற்றியவர், எனக்கு அவருடைய பெயர் நினைவுக்கு வரவில்லை. மிக அழகாக ஆன்மீக சொற்பொழிவுகளை எல்லாம் நிகழ்த்துவார். அந்த குரலில் கேட்பது போலவே இருந்தது. கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு திரும்ப வரலாம் என்று நடந்து கொண்டிருந்தேன். நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு முக்கியமான உதாரணம் ஒன்றை சுட்டி காட்டினார். என்னவென்றால், மதுரை, அந்த மதுரைக்கு தலைவியாக மக்கள் கொண்டாடுவது மீனாட்சி அம்மனை. அதற்கு பின்னால் ஒரு மரபு இருக்கிறது. நாம் எல்லாம் தாய் வழி சமூகமாக வாழ்ந்ததனுடைய எச்சமாக இன்னமும் இவையெல்லாம் நம் கைகளில் இருக்கின்றன என்று அவர் பேசினார். வேறு ஒரு கடவுளை வணங்குவது என்பது எல்லா சமயத்தவருமே வேறு கடவுளை யாரும் வணங்குவது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக கொண்டு அவரையே அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இந்த மதுரை மண்ணில் மக்கள் மீனாட்சி அம்மனை ஏன் பேசுகிறார்கள் என்ற உணர்வை புரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த உணர்வை நமக்கெல்லாம் புரிவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் தான். அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. தந்தை பெரியார் மதங்களை கடுமையாக விமர்சித்தார். அவர் மதங்களை மறுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஏன் மத மறுப்பு என்கின்ற முடிவுகளை நோக்கி அவர் நகர்ந்தார் என்றால், ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய தோழர்களும் அது பற்றி பேசி இருக்கிறார்கள். மதம் என்பது அல்ல அவருடைய முதன்மை எதிரி. அவருடைய முதன்மையான எதிரி எதுவென்றால், எதுவெல்லாம் சமத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் மனித நேயத்துக்கு எதிரானதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் மக்கள் ஒருவரை ஒருவர் அன்போடும் ஒற்றுமையோடும் பார்ப்பதற்கு எதிரானதாக இருக்கிறதோ, அதுவெல்லாம் தந்தை பெரியாருக்கு எதிரி. அப்படி எது தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எதிராக இருக்கிறது என்று பார்த்தார். சாதி தமிழனுக்கு எதிரானதாக இருக்கிறது. அந்த சாதியை திட்டினார். அந்த சாதிக்கு காரணமாக
மதம் இருக்கிறதா, அந்த மதத்தை திட்டினார். அந்த மதத்துக்கு காரணமாக கடவுளே வந்தாலும் சரி, அந்த சாதி தவறு, அந்த மதம் தவறு, அந்த கடவுள் தவறு என்று வாதிடுவதற்கு துணிச்சல் உள்ள ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இந்தியாவில் அவர் எடுத்த அந்த துணிகரமான முடிவுதான் இன்றைக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கும், இந்தியாவிலேயே ஒற்றுமை அதிகமுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான பேசுபொருள் கீழடி தமிழரின் தாய்மடி என்ற அந்த முழக்கம். கீழடி தமிழர்களுக்கு தாய்மடி என்று நாம் பேசுவதற்கு வரலாற்று ரீதியாக பல்வேறு காரணங்கள் நமக்கு இருக்கின்றன. எனக்கு முன்னால் பேசியவர்கள் 3 படங்களை திறந்து வைத்து பேசிய பொழுது, அறிமுகப்படுத்தி பேசும் பொழுது, தந்தை பெரியாருடைய புகைப்படம் திறக்கப்பட்டது, ஜான் மார்ஷலுடைய புகைப்படம் திறக்கப்பட்டது, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமினுடைய புகைப்படம் திறக்கப்பட்டது. தந்தை பெரியார் நமக்கு தெரியும். ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்து உலகுக்கு அறிவித்தவர். அதனால் ஜான் மார்ஷலை நமக்கு தெரிகிறது. அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்தான் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்பதையே நிறுவி இன்றைக்கும் இந்தியா முழுவதும் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கிறது என்றால், அதற்கு காரணமாக ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அதனை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஆனால் இந்த வரிசையில் இன்னொருவர் படத்தையும் நாம் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கீழடி நமது தாய்மடி என்கின்ற பெருமையோடு சேர்த்து சமீபத்தில் நமக்கு இன்னொரு பெருமையும் கிடைத்திருக்கிறது. என்ன பெருமை? தமிழன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாக வாழ்ந்தான் என்று மேடையில் இவ்வளவு காலம் பேசிக் கொண்டிருந்தோம். இலக்கிய உதாரணங்களை வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். உலகில் எவனும் கோவணம் கட்டி கொள்வதற்கு பழகுவதற்கு முன்னாலேயே பேசுவதற்கு மொழியை வைத்திருந்தவன் தமிழன் என்று பேசிக் கொள்கிறோம். எழுத்து வடிவத்தை வைத்திருந்தவன் தமிழன் என்று பேசிக் கொள்கிறோம். இவையெல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் நிரூபிக்கின்ற விதத்தில் இந்த உலகம் இரும்பு பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னாலேயே, இந்த உலகம் கிறிஸ்து பிறப்பதற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தியது என்றால், தமிழன் தமிழ்நாட்டில் சிவகலை என்ற இடத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான். இரும்பாலான கத்தியை பயன்படுத்தி இருக்கிறான். இரும்பாலான வாள் பயன்படுத்தி இருக்கிறான். இரும்பாலான உபகரணங்கள் பயன்படுத்தி இருக்கிறான். இரும்பாலான உபகரணங்களை அவன் எதற்கு பயன்படுத்துகிறான்? சங்கு அறுப்பதற்கு பயன்படுத்துகிறான். சங்கை அறுத்தவன் என்ன செய்தான்? வளையல் செய்தான். எதற்காக வளையல் செய்தான்? அங்கே வாழ்ந்த மக்கள் விதவிதமாக அணிந்து கொள்வதற்காக செய்தான். அதற்கு மட்டும்தான் செய்தானா? இல்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக செய்தான். அவன் வெறும் சங்கை மட்டும் அறுக்கவில்லை, அவன் யானையின் தந்தங்களை அறுத்திருக்கிறான். யானையின் தந்தங்களை அறுத்து அதில் பல்வேறு அழகான பொருட்களை செய்து உலகத்திற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறான். இப்படி உலக அளவில் ஏற்றுமதி செய்திருக்கிறானே தமிழன். அது எந்த இடத்தில் என்றால் சிவகலை என்ற இடத்தில். அங்குதான் இரும்பு உலகிலேயே முதன்முறையாக எங்கு பயன்படுத்தப்பட்டது என்கின்ற ஆய்வின் முடிவு அங்குதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை பெருமையாக அறிவிக்கவும் செய்திருக்கிறார். இதற்கு ஏன் இன்னொருவர் பெயரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவகலை வரை போகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த இன்னொருவருடைய பெயரை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மதுரை எங்கே இருக்கிறது என்று கேட்டால், தமிழ்நாட்டின் தெற்கு நோக்கி சென்றால் மைய பகுதியில் மதுரை கிடைக்கும் என்று பலரும் சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் கேட்டால் திருச்சிக்கு கீழே என்று சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் கேட்டால் தேனிக்கு முன்னால் திருச்சிக்கு முன்னால் என்று சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் கேட்டால், எப்பா அதான் மேப்ல இருக்குல்லப்பா, பார்த்து தெரிஞ்சுக்கிட மாட்டியா, கூகுள் மேப்ல போட்டா போக தெரியாதா என்று கேட்பார்கள். ஆனால் பாண்டியருடைய தலைநகரம் என்று சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட நகரங்களில் மதுரைக்கு முன்னால் வேறு ஒரு தலைநகரம் இருந்திருக்கிறது. கவாடபுரம் பற்றி சொன்னார் தோழர் கவி அவர்கள். இன்னொரு தலைநகரம் இருந்ததாக இலக்கியங்களிலே குறிப்பு வரையப்பட்டிருக்கிறது. அந்த இடம் எந்த இடம் என்றால், மற்போர் பாண்டியர் அறத்தின் காக்கும் கொற்கையம் பெருந்துரை முத்து, ஈண்டு நீர் முத்து படுபரப்பின் கொற்கை முன்துரை என்று நற்றினை, அலங்கு இதழ் நெய்தல் கொற்கை என்று 500, புகழ்மொழி சிறப்பின் கொற்கை முன்துரை என்று அகநானூறு. இப்படி சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு எதை எடுத்து பார்த்தாலும் தமிழன் ஒரு பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறான். கொற்கை 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். பாண்டிய மன்னனுக்கு பெயரே கொற்கை வேந்தன் என்று வைத்திருக்கிறான். கொற்கை வேந்தே என்று அழைத்திருக்கிறான். அந்த கொற்கை எங்கே இருக்கிறது? அந்த கொற்கை எங்கே இருக்கிறது? யாராவது தேடி பார்த்தார்களா? இன்றைக்கு குருமூர்த்தி என்ற ஒரு ஆடிட்டர் வகையறாக்கள் பேசுகிறார்கள்.
தமிழரின் வரலாற்றை எங்கு தொட்டு பார்த்தாலும் அங்கு சனாதனம் தெரியும் என்று சொல்லுகிறார். அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி கண்டுபிடித்தாரா தமிழருடைய பண்டைய தலைநகரம் கொர்க்கை எங்கே இருக்கிறது என்று? இன்னொருவரை சொல்லுகிறார்கள் தமிழர்களுடைய நூல்களை எல்லாம் பதிப்பித்தார் என்று. ஆம், உவே சாமிநாதர் தமிழர்களுடைய நூல்களை எல்லாம் பதிப்பித்தார். அப்படி நூல்களை எல்லாம் பதிப்பித்த அந்த சாமிநாதர் அந்த நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருந்த கொர்க்கையை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தாரா? இல்லை. இன்றைக்கு RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அந்த கொர்க்கையை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தாரா? இல்லை. மோடி கண்டுபிடித்து கொடுத்தாரா? இல்லை. அமித்ஷா கண்டுபிடித்து கொடுத்தாரா? இல்லை. நிர்மலா சீதாராமன் மான தமிழச்சி என்று தன்னைத்தானே டெல்லியில் போய் சொல்லிக் கொள்ளுகிறாரே நிர்மலா சீதாராமன், அந்த நிர்மலா சீதாராமன் தான் கொர்க்கை எங்கே இருக்கிறது என்று தேடினாரா? இல்லை. வானதி சீனிவாசன் தேடினாரா? இல்லை. அண்ணாமலை தேடினாரா? இல்லை. எல்முருகன் தேடினாரா? இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் தேடினாரா? இல்லை. RN ரவி என்று ஆட்டுக்கு தாடி முளைத்தது போல தமிழ்நாட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஆளுநர் தேடினாரா? இல்லை. அந்த கொர்க்கையை யார் தேடினார்? அந்த கொர்க்கையை யார் தேடினார்? அப்படி ஒரு நகரம் இருந்ததா இல்லையா? கேள்வி வருகிறது. அப்படி ஒரு நகரம் எங்கே இருந்தது என்று இந்த தமிழ் திருநாட்டில் முதலில் தேட புறப்பட்டவர் யார் தெரியுமா? அருட்தந்தை கால்டுவெல் தான் புறப்பட்டார். அவர் ஒருவர் தான் கொர்க்கை என்று ஒரு நகரத்தை குறிப்பிட்டிருக்கிறானே பாண்டிய மன்னன், அந்த கொர்க்கை நகரம் எங்கே இருக்கிறது என்று அந்த கால்டுவெல் தான் தேடினான். இந்த வரிசையில் கால்டுவெல்லின் படத்தையும் அடுத்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். கால்டுவெல் தேடியதன் தொடர்ச்சியாக 1968ஆம் ஆண்டு இன்றைக்கு இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி இந்தியா டுடே என்கின்ற ஒரு ஊடகத்தின் மேடையில் உட்கார்ந்து கொண்டு திராவிட இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, திராவிட இயக்கம் தமிழை வளர்க்கவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அது உண்மையா? தமிழர்களின் நாகரிகத்தை திராவிடம் தேடவில்லை என்று சொல்லுகிறார் துணிச்சலாக. அது உண்மையா? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கொர்க்கையை தேடி போனாரே கால்டுவெல், அதற்கு பிறகு யாரோ வெளிநாட்டுக்காரன் கொர்க்கையை தேடி பார்த்தான். யாருக்கும் கொர்க்கை கிடைக்கவில்லை. அந்த கொர்க்கையை தேடினான் தமிழன் தேடிக்கொண்டே இருந்தான். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் கொர்க்கையில் அகழாய்வு என்கின்ற பணிகளை இந்தியாவின் முதலாக தொடங்கினார்கள். தமிழரின் வரலாற்றை தேடுகின்ற பணியை தொடங்கி வைத்தது திராவிட இயக்கம். அண்ணா தேடினாரே, அதற்கு பிறகு என்ன ஆனது? 2017க்கு பிறகு மீண்டும் தொல்லியல் துறை ஆய்வாளர்களுக்கு ஒரு பழைய குறிப்பு ஞாபகத்திற்கு வருகிறது. கால்டுவெல் தேடினார், அண்ணா காலத்தில் தேடினார்கள். அந்த தேடிய இடம் எங்கே இருக்கிறது? வாருங்கள் கண்டுபிடிப்போம், தொழில்நுட்பம் நமக்கு துணை நிற்கும் என்று சொல்லி தேடினார்கள். தேடி கண்டுபிடிக்க போன இடத்தில்தான் சிவகலையை கண்டுபிடித்தார்கள், கொர்க்கையை கண்டுபிடித்தார்கள். ஆதிச்சநல்லூரில் மிச்ச சொச்சம் இருந்த இடங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்தார்கள். அந்த கொர்க்கையை தேட போன இடத்தில்தான் சிவகலையில் தமிழன் இரும்பை பயன்படுத்தினான் என்கின்ற உண்மை நமக்கு கிடைத்தது. ஆக பாண்டியருடைய வரலாற்றை இந்த சங்கிகள் என்றைக்காவது தேட முற்பட்டிருந்தால் இன்றைக்கு பெருமையாக சொல்லலாம், தமிழன் வரலாற்றை நான் தேடி கொடுத்தேன் என்று. சரி, நீ தேடி கொடுக்கத்தான் வேண்டியதில்லை, நாங்கள் தேடி கொடுத்திருக்கிறோமே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆய்வறிஞர்களுக்கெல்லாம் அனுப்பி அந்த சிவகலையில் எடுக்கப்பட்ட பொருள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு முற்பட்டது என்று கண்டுபிடித்திருக்கிறாரே, அந்த கண்டுபிடித்த பொருளை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டால் இப்போது வரைக்கும் ஒன்றிய அரசு எந்த பதிலும் சொல்லவில்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் தமிழன் நாகரிகத்தோடு வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கட்டுமான தொழில்நுட்பத்தை கற்றறிந்தவனாக தமிழன் இருந்தான். அதற்கு முன்னால் வரைக்கும் தமிழனுக்கான உதாரணமாக எதை சொல்லுவார்கள்? தஞ்சை பெரிய கோவிலை சொல்லுவார்கள். அதோ பாருங்கள், தஞ்சை பெருவுடையார் கோவில் எப்படிப்பட்ட கட்டுமானம், தமிழருடைய கட்டுமானத்திற்கு அதுதான்டா உதாரணம் என்று காட்டுவார்கள். திராவிட கட்டடக்கலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த திராவிட கட்டடக்கலைக்கு அரண்மனையை உதாரணம் காட்டுகிறார்களா? கிடையாது. மக்களின் வீடுகளை அடையாளம் காட்டுகிறார்களா? கிடையாது. கோவிலைத்தான் அடையாளம் காட்டினார்கள். அப்ப திராவிடன் கோவிலை தவிர வேறு எதிலும் கட்டடக்கலையை வைத்திருக்கவில்லையா? தெருவில் திரிந்து கொண்டிருந்தானா? கோவனாண்டியாய் திரிந்து கொண்டிருந்தானா? இல்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்லால் அமைந்த வீடுகளில் தமிழன் குடியிருந்தான். செங்கல்லால் அமைந்த பைப்புகளில் வீட்டில் இருந்து கழிவு நீரை வெளியேற்றினான். செங்கல்லால் அமைந்த
இடத்தில் அவன் குளித்து நாகரீகமாக வாழ்ந்தான் என்கின்ற சுவடை கீழடி நமக்கு எடுத்து தந்திருக்கிறது. தமிழன் வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, தமிழன் நாகரீகமாக வாழ்ந்தான் என்பது நமக்கு பெருமை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் 2 நிறங்கள் பாஜகவை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன. என்னென்ன நிறங்கள்? ஒன்று கருப்பு, இன்னொன்று சிவப்பு. கொஞ்சம் தோண்டி பார்த்தால் கீழடியில் கிடைத்த மண்பாண்டங்கள் அத்தனையும் கருப்பும் சிவப்புமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கருப்பும் சிவப்பும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பது ஒரு நீண்ட வரலாற்று தொன்மை. தமிழன் சிவப்பை தேர்ந்தெடுப்பதும் தமிழன் கருப்பை தேர்ந்தெடுப்பதும் இந்த இரண்டுக்கும் நடுவில் நம்முடைய இருப்பை தேர்ந்தெடுப்பதும் தமிழருடைய தொன்மை வரலாற்றினுடைய தொடர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மண்பாண்டங்களை வைத்திருந்ததில் என்ன பெருமை? உலகம் முழுக்க மண்பாண்டம் வைத்திருக்கிறான். எகிப்து நாட்டை சேர்ந்தவன் மண்பாண்டத்தை வைத்திருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கங்கை சமவெளியில் மண்பாண்டங்கள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் மண்பாண்டம் கிடைத்ததில் என்ன பெருமை என்று தோண்டி பார்த்தால் அந்த மண்பாண்டத்தில் ஆதன் என்று பெயர் எழுதி வைத்திருக்கிறான், குவிரன் என்று பெயர் எழுதி வைத்திருக்கிறான். இவையெல்லாம் மன்னருடைய பெயர்களாக இருக்கலாம் என்று நீங்கள் சந்தேகப்படலாம். உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் என்று இன்றைக்கும் கல்யாண வீட்டுக்கு சீர் கொடுக்க போகின்ற அத்தனை பேரும் பாத்திர கடைக்கு முன்னால் வேறு ஒன்றையும் சேர்த்து தேடுவார்கள். எதை தேடுவார்கள்? பேர் குத்தி கொடுக்கிறவரை தேடுவாங்க. முன்பு கையில ஒரே ஒரு உளியை வச்சு குத்தி கொடுப்பாரு, இன்னைக்கு மிஷின்ல குத்தி கொடுக்குறாங்க. மிஷின் வந்த போது மனுஷன் நம்பல, இந்த மிஷின்ல அடிச்சது ரொம்ப நாள் நிக்குமான்னு. அதனால கையில குத்துறவரை தான் இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் எப்படி எவர் சில்வர் பாத்திரத்தில் நம்முடைய பெயரை அச்சடித்து வைக்கிறோமோ அதுபோல ஒவ்வொருவனும் தன் வீட்டில் வைத்திருந்த மண்பாண்டத்தில் தன்னுடைய பெயரை எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் தமிழன் எவ்வளவு நாகரீக முதிர்ச்சியுடையவனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுதான் நமக்கு பெருமையா? இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். சதுரமாக 7 கட்டங்கள் கட்டி அந்த 7 கட்டங்களில் ஒரு தட்டையான கல்லை தூக்கி போட்டு பாண்டியாட்டம் நொண்டியாட்டம் என்கின்ற பெயரில் ஒரு விளையாட்டை விளையாடுவோம். அந்த விளையாட்டை இன்றைக்கு நேற்று அல்ல, 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் இருந்த தமிழனும் விளையாடி இருக்கிறான். இதுதான் நமக்கு பெருமையா? இல்லை. அதற்கு முன்னால் வரை மரகத மணிகளை ரோமாபுரியிலிருந்து நமக்கு இறக்குமதி செய்தார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். இல்லை, கீழடியில் இருந்தவை ஏற்றுமதியாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதுதான் தமிழனின் பெருமையா? இல்லை. தங்க ஆபரணங்கள் வைத்திருந்தானே, அதுதான் தமிழனின் பெருமையா? இல்லை. தந்தத்தால் செய்த ஆபரணங்கள் வைத்திருந்தானே, அது தமிழனின் பெருமையா? இல்லை. விளையாட்டு முறைகளை வைத்திருந்தானே, அது தமிழனின் பெருமையா? இல்லை. வீடு கட்டி குடியிருந்தானே, அது மட்டும்தான் தமிழனின் பெருமையா? இல்லை. தமிழனுக்கு இன்னொரு பெருமை இருக்கிறது. அந்த பெருமை என்ன என்பதை யோசித்து பார்ப்பதற்கு நாம் சிந்து சமவெளிக்கு பயணப்பட வேண்டி இருக்கிறது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று உலகம் கொண்டாட தொடங்கியதுமே சங்கிகளுக்கு அரிப்படுத்தி விட்டது. எடுத்த சங்கிகள் அந்த மண்ணுக்கு அடியில் சரஸ்வதி ஓடுகிறது, இது சிந்து நாகரிகம் அல்ல, சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று வழக்கம் போல பொய்க்கதையை புரட்டி விட்டார்கள். அப்படிப்பட்ட புரட்டுக்களை கீழடியில் அவனால் காட்டவே முடியவில்லை. ஏன் காட்ட முடியவில்லை என்றால் கீழடியில் தமிழன் மதத்தை பின்பற்றியதற்கான சான்றுகள் கிடையாது. இந்துவாகத்தான் வாழ்ந்தான் என்பதற்கு சான்றுகள் கிடையாது. சடங்குகளை பின்பற்றினான் என்பதற்கு சான்றுகள் கிடையாது. இப்படி சனாதன வேதத்தை பின்பற்றக்கூடிய சங்கிகள் வைத்திருக்கக்கூடிய மத அடையாளங்கள் எதுவும் கீழடியில் கிடையாது. அதுதான் தமிழருடைய பெருமை. அதனால்தான் இப்போது வரைக்கும் அந்த கீழடியை ஏற்றுக்கொள்வதில் இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு தொடர்ந்து தலையை சொரிந்து கொண்டிருக்கிறது. இதுல ஹைலைட் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை தொடங்கும் போது முதலில் அவரிடம் கேட்கப்பட்ட இடம் என்ன தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்தை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டார்கள். போன வாரம் தான் பைக் பார்க்கிங்க்கு கான்ட்ராக்ட் விட்டோம், அதனால அந்த இடத்தை ஆய்வு செய்ய கொடுக்க முடியாது. ஒரு முதலமைச்சரின் அறிவு, ஒரு முதலமைச்சரின் வரலாற்று அறிவு, ஒரு முதலமைச்சரின் தமிழர் வரலாற்று மீதான பற்று எப்படிப்பட்டது! இதுதான் கடந்த காலத்தில் நாம் கடந்து வந்த பாதை.
ஆக இதை ஏன் நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது? தமிழன் மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டவனாக வாழ்ந்தான் என்பதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், சமீபத்தில் ஒரு சில பேர்வழிகள், தலையில் பிறந்தவர்கள் என்று தன்னைத்தானே சொல்லுகின்ற பேர்வழிகள் என்ன சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? தமிழருடைய வரலாறு எல்லாமே பார்ப்பனர்கள் நிறைந்ததாக இருக்கிறது, சனாதனம் நிறைந்ததாக இருக்கிறது, அந்த சனாதனம் தான் தமிழருடைய வரலாறு என்று உணை சுருட்டுக்களை உருட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தமிழருடைய நாகரிகத்தை எடுத்து பார்த்தால், இலக்கிய ஆதாரங்களை எடுத்து பார்த்தால், இலக்கணங்களை எடுத்து பார்த்தால், சனாதனவாதிகளை சம்மட்டியால் அடித்தவைதான் தெரிகிறதே தவிர சனாதனத்திற்கு உட்பட்டதாக தெரியவில்லை. தொல்காப்பியத்தை சொல்லுகிறார்கள் சனாதனம் என்று, திருக்குறளை சொல்லுகிறார்கள் சனாதனம் என்று. கொஞ்சம் கருப்பு சட்டைக்காரர்களும் சிவப்பு சட்டைக்காரர்களும் கண்ணசந்தால் பெரியாரையே சனாதனவாதி என்று சொல்லுவதற்கு அவன் தயாராக இருப்பான். இன்னும் கொஞ்சம் கண்ணசந்தால் அவன் மார்க்சுக்கும் காவி சட்டை போட்டு நம் முன்னால் நிறுத்துவான். பண்ணக்கூடிய ஆள் தான். அம்பேத்கருக்கே காவி சட்டை போட்டு நம் முன்னால் நிறுத்துகிறான் என்றால் பெரியாருக்கும் மார்க்சுக்கும் அதையே செய்வதற்கு இவன் துணிவா இல்லை. ஆக இந்த சனாதனவாதிகள் ஏன் இதை தொடர்ந்து செய்கிறார்கள்? கீழடியை அவன் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கும், தமிழருடைய வரலாறு சனாதன வரலாறு தான் என்று பொய் சொல்லுவதற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. இவன் சொல்லுகின்ற இந்த பொய்யை, தமிழருடைய வரலாறு சனாதனமாக இருக்கிறது என்கின்ற பொய்யை மறுப்பதாக கீழடி இருக்கிறது. தமிழருடைய வரலாறு இந்துக்கள் வரலாறு என்று சொல்லுவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக கீழடியின் தமிழர் வரலாறு இருக்கிறது. தமிழர் பாரத நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவதை மறுப்பதாக சிவகலை அகழ்வாராய்ச்சி முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக அவனுடைய பொய் புரட்டுக்கள் அத்தனைக்கும் எதிரானதாக தமிழருடைய வரலாறும் நாகரிகமும் இருக்கின்ற காரணத்தால் அவனால் கீழடியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவனால் சிவகலையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கீழடியை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று கேட்டால் ஆதாரம் போதவில்லை என்று சொல்லுகிறான். ஆதாரம் போதவில்லை என்று சொல்லுகிறான். ஆதாரம் வைத்துத்தான் இவன் எல்லாவற்றையும் செய்வானா? ராமர் கோயில் என்று ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டப்பட்ட கோயிலுக்கு எந்த பட்டாவும் எந்த வீட்டுமனை சுவடுகளும் ஆதாரமாக இருந்தது, எந்த தொல்லியல் எச்சங்கள் ஆதாரமாக இருந்தது, அதை வைத்து அங்கு ராமர் கோவில் கட்டினாய். தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வின் முடிவுகளில் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், அங்கு என்னென்னமோ கிடைக்கிறது, ஆனால் எதுவுமே ராமர் கோயில் என்பதற்கான சான்றுகளாக இல்லை என்றுதான் தொல்லியல் ஆய்வுகள் சொன்னது. அதை வைத்துக் கொண்டு இவன் மீண்டும் பொய் சொல்லி அந்த இடத்தில் இன்றைக்கு கோவிலை கட்டி இருக்கிறான். நம்மிடம் கீழடிக்கு ஆதாரங்களை கேட்கிறான். நாம் ஆதாரங்களை கொடுத்தால் ஆதாரங்கள் போதவில்லை என்று சொல்லுவான். கூடுதல் ஆதாரங்களை கொடுத்தால் இதற்கு மேல் நீங்கள் தொடராதீர்கள், பொறுமையாக இருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று பொய் சொல்லுவான். அதிகாரிகளை மாற்றுவான். இப்படி தொடர்ந்து பொய் புழுகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சனாதன சங்கி கூட்டத்திற்கு எதிரானவன் தமிழர் என்பதற்கான அடிப்படை ஆதாரம் கீழடி நம்முடைய தாய்மொழி என்பதும் சிவகலை நம்முடைய தொல்லியல் எச்சம் என்பதும் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள். ஒரு பேட்டியில் ஆடிட்டர் குருமூர்த்தி என்கின்ற ஒரு பார்ப்பனர் பேசுகிறார். அவரை பேட்டி எடுப்பவருக்கு பெயர் ராஜதீப் சர்தேசாய். இவர் சொல்லுகிறார், நான் உன்னை ராஜதீப் என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறேன், நீ என்னை குரு என்று பெயர் சொல்லி கூப்பிடு என்று சொல்லுகிறார். குரு என்று பெயர் சொல்லி கூப்பிட சொல்லுகிறார். இதுல என்னப்பா உனக்கு பிரச்சனை என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு அடுத்த வரி அவர் சொல்லுகிறார், குரு இஸ் நாட் ஜஸ்ட் எ நேம், இட் இஸ் எ ஸ்டேட்டஸ். குரு என்பது வெறுமன பெயர் மட்டுமல்ல, அது ஒரு அங்கீகாரம். மண்டையில் குடுமி போட்டிருக்கிறேன், தோளில் பூணூல் அணிந்திருக்கிறேன், என்னை நீ குரு என்று கூப்பிடு என்று கூச்சமே இல்லாமல் மேடையில் உட்கார்ந்து கொண்டு பிறப்பின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் சொல்லுகிறான், தமிழருடைய வரலாறு சனாதன வரலாறு, தமிழர்கள் பிராமணர்களை கும்பிட வேண்டும் என்று அந்த நபர் பேசுகிறார். இதை எப்படி நாம் பொறுத்துக் கொள்ள முடியும்? இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் தொடர்ச்சியாக மோடியின் உரைகளையும் அமித்ஷாவின் உரைகளையும் RSS காரர்களின் உரைகளையும் கேட்டால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக உணர முடியும். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியா இந்தியா என்று பேசிக் கொண்டிருந்த கூட்டத்தார் சமீபத்தில் பாரதிய பாரதிய என்று பேச தொடங்கி இருக்கிறார்கள். அது என்ன பாரதிய? அரசியலமைப்பு சட்டமே சொல்லுகிறதே இந்தியா அல்லது பாரதம் என்று பெயர் வைத்திருக்கிறது.
பாரதம் என்பதில் என்ன சிக்கல் என்று கேட்கலாம். RSS இரண்டாம் தலைவராக இருந்த கோல்வால்கர் என்கின்ற நபர் சொல்லுகிறார், பாரதிய என்கின்ற வார்த்தை தான் நமக்கு தேவையான வார்த்தை. இந்தியர் என்று சொன்னால் அந்த இந்தியர் என்ற வரம்புக்குள் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், முஸ்லிம்கள் வருகிறார்கள், பார்சிகள் வருகிறார்கள், சமணர்கள் வருகிறார்கள், பௌத்தர்கள் வருகிறார்கள். பாரதிய என்று சொன்னால்தான் அது வெறுமனே இந்துக்களுக்கு மட்டுமான நாடாக இருக்கும். அதனால் பாரதிய என்பதையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று கோல்வால்கர் என்கின்ற நபர் எழுதி வைத்து போனதை இந்த மோடியும் RSS கும்பலும் இப்போது நடைமுறைப்படுத்த தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் பாரதிய பாரதிய பாரதிய. இந்தியன் பீனல் கோட் என்று ஒரு சட்டம் இருந்தது. இந்தியன் பீனல் கோட் என்கின்ற சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதி வச்சிருக்கான், உனக்கு சட்டத்துல பிரச்சனைனா சட்டத்தை மாத்து. இந்தியன் பீனல் கோடுன்றது இந்திய பேரா தானே இருக்கு, அதுல என்ன மாற்றம் தேவை என்றால் அதை மாற்றுகிறான். என்னவென்று பாரதிய நியாய சங்கீதா என்று மாற்றுகிறான். பாரதிய நாகரிக சுரக்ஷ சங்கீதா என்று பெயரை மாற்றுகிறான். பாரதிய சாட்சிய சங்கீதா என்று பெயரை மாற்றுகிறான். எல்லாவற்றிலும் பாரதிய பாரதிய என்று மாற்றிக்கொண்டே வருகிறான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட மாண்புமிகு பாரத பிரதமர் என்பதையே வழக்கமாக மாற்றிவிட்டார்கள். ஒன்றிய அமைச்சர் யாரையாவது பார்த்தால் பாரத பிரதமர், பாரத அமைச்சர், பார் பார் பார். பாரிலாவது பயன் இருக்கிறது, பாரதத்தில் என்ன பயன் தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதை யாராவது ஒருவர் தயவு செய்து விளக்க வேண்டும். பாரை தேடி போபவனுக்கு கூட போகிறவனுக்கு ஏதோ மண்டைக்கு என்னமோ கிடைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாரதத்தில் அடிமைகளாக வாழ்வதை தவிர வேறு என்ன கிடைக்கிறது? நால்வர்ணத்தின் அடிப்படையில் பார்ப்பனனை கும்பிட வேண்டும் என்பதை தவிர பாரதத்தில் வேறு என்ன இருக்கிறது? ஆனால் தமிழருடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு அல்ல. தமிழருடைய வரலாற்றை எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் அந்த பக்கத்தில் இந்த ஒன்றிய சனாதன அரசுக்கு எதிரான தத்துவங்கள் கொட்டி கிடக்கின்றன. அந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான தத்துவங்கள் கொட்டி கிடக்கின்ற காரணத்தால் மட்டுமல்ல, நாம் பெருமையாக நம்முடைய இலக்கியங்களை சொல்லுகிறோமே, அந்த இலக்கியங்கள் எல்லாம் கண் முன்னால் தெரிகிறது. நம்ம ஊர்ல பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்றவங்க யாராவது ஒருத்தர் ஒன்னும் இல்ல, பாட்டி வடை சுட்டதாக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த பாட்டி வடை சுட்ட கதையை கேட்டதற்கு பிறகு தெருமுனையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிழவி வடை சுட்டு வித்தாங்கன்னா ஏதாவது காக்கா வந்து அதை தூக்கிட்டு போதான்னு சின்ன பிள்ளைல நின்று குறுகுறுன்னு பார்ப்போம். நாம படிச்சதும் நாம கேட்டதும் கண்ணு முன்னாடி நடக்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கிறது. தமிழருடைய வரலாறு பட்டினப்பாலை என்கின்ற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் வடமலை பிறந்த மண்ணும் பொன்னும் குடமலை பிறந்த அகிலும் ஆரமும் என்று எழுதியிருக்கிறார். அதென்ன நீரின் வந்த நிமிர்வரி புறவி? நீரின் வந்த நிமிர்வரி புறவி என்றால் கடல் வழியாக குதிரைகளை இறக்குமதி செய்தான் என்று சுவடி இருக்கிறது. ஆனால் 10,000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் குதிரை வைத்திருந்தானா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் குதிரை வச்சிருந்தானா? குதிரையோட எலும்பு கூடு கிடைக்கலையே. மனுஷன் மண்ணுக்குள்ள புதைஞ்ச எலும்பு கூடு இருக்கு, நாய் மண்ணுக்குள் புதைந்த எலும்பு கூடு இருக்கு, மிருகம் மண்ணுக்குள் புதைந்த எலும்பு கூடு இருக்கு, குதிரை மண்ணுக்குள்ள கடந்த எலும்பு கூடு கிடைக்கலையே என்று தேடி பார்த்தார்கள். கீழடியில் குதிரையின் மண்டை ஓடுகள் நமக்கு கிடைக்கின்றன. நீரின் வந்த நிமிர்வெறி புறவி என்கின்ற அந்த கவிதையை கீழடியில் நேரில் பார்த்து எழுதியது போலவே நமக்கு தெரிகிறது. நாம் சங்க இலக்கியத்தில் படித்தவையெல்லாம் நேரில் நம் முன்னால் காட்சியாக வருகின்றன. இந்த காட்சியை இந்தியா பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பார்ப்பன பணியா பாசிச கூட்டம் தொடர்ந்து சதி செய்து நம்முடைய வரலாற்றை ஒடுக்குவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. தமிழருடைய வரலாறு சனாதன வரலாறு என்று சொல்லுகிறானே, 50 காப்பியங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறோம். அந்த 50 காப்பியங்களில் 2 காப்பியங்கள் பௌத்த மத காப்பியங்கள், 3 காப்பியங்கள் சமண மத காப்பியங்கள், இந்து மத காப்பியம் என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? திருக்குறள் நீ சொல்லுகின்ற நால்வர்ண கோட்பாட்டுக்கு நேர் எதிராக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அனைவரும் பிறப்பால் சமம் என்று சொல்லிவிட்டான். அவனும் இந்து மதம் கிடையாது. வேறு என்ன இருக்கிறது? நால்வரும் மேலவரே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். மேலோர் முறைமை நால்வருக்கும் உரித்தே என்று சொல்லுகிறார். யார் அந்த நால்வர்ணமா? இல்லை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று 4 நிலத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார்.
இப்படி எதை திருப்பி பார்த்தால் உனக்கு சம்மட்டி அடி விடுகிறது. தமிழருடைய எந்த வரலாறு சனாதன வரலாறு இருக்கிறது என்றால் எந்த வரலாறும் சனாதன வரலாறாக இல்லை. எல்லா வரலாற்றையும் சனாதன வரலாறாக மாற்றிக்கொள்ளுகின்ற வேலையை இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் தொடர்ந்து செய்து வருகிறது. அதனுடைய ஒரு நீட்சிதான் கீழடியில் அவர்கள் செய்ய நினைப்பதும், கீழடியை எப்படியாவது உணர்வு மழுங்கடித்து நம்முடைய சிந்தையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழர்களிடம் வேறு ஒரு நல்ல கூறு ஒன்று இருக்கிறது. மனித சமுதாயத்திற்கே ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கிறது. உலகத்தில் எழுதி வைக்கப்பட்டவை மட்டுமே வரலாறாக மாறியது கிடையாது. சொல்லி வைக்கப்பட்டதும் வரலாறாக மாறி இருக்கிறது. இன்று நேற்று அல்ல, என்றாவது ஒரு நாள் அந்த சொல்லி வைக்கப்பட்ட வரலாறு நிரூபிக்கப்படும். தமிழர்களிடம் ஒன்னும் இல்ல, கட்டபொம்மன் கதை என்று ஒரு கதை இருக்கிறது. யாராவது எழுதி கொண்டு வந்து உங்கள் வீடு வீடுக்கு கொடுத்து கட்டபொம்மன் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்களா? தீரன் சின்னமலையின் வரலாறு இருக்கிறது. யாராவது எழுதி கொண்டு வந்து உங்கள் தாத்தாவிடம் பாட்டியிடம் கொடுத்து தீரன் சின்னமலை வரலாற்றை படியுங்கள் என்று எடுத்து கொடுத்தார்களா? பாண்டிய மன்னனின் வரலாறு எழுதி கொடுத்துத்தான் நாம் பேசுகிறோமா? எப்படி பேசுகிறோம்? நாம் கதையாடல்களின் மூலமாக, நம்முடைய தொடர் பேச்சுக்களின் மூலமாக அதை தொடர்ந்து பதிய வைத்திருக்கிறோம். கீழடியை சர்வதேச அரங்கில் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து விட்டோம். இந்திய அரங்கில் பேச்சாகவும் எழுத்தாகவும் அதை பதிவு செய்து விட்டோம். இந்த சங்கி ஏற்கிறானோ இல்லையோ, சர்வதேச அரங்கம் கீழடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சர்வதேச அரங்கம் சிவகணையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சங்கி வீழுகின்ற நாள் தமிழன் இந்த நாட்டில் உயர்ந்த நாளாக மாறுவதற்கான நாள் தூரத்தில் இல்லை. இந்த பாசிச அரசு வீழ்த்தப்படும் நாளில் இந்தியாவில் தமிழர்கள் தலை சிறந்த நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாறும் பதிவு செய்யப்படும். அந்த வரலாற்றோடு நிற்பது அல்ல நம்முடைய வேலை. அதைத்தான் தந்தை பெரியார் திரும்ப திரும்ப சுட்டி காட்டினார். நம்முடைய அறிவாசான்கள் அத்தனை பேரும் சுட்டி காட்டியது இதுதான். உன்னுடைய பண்டைய பெருமை மட்டும் முக்கியம் அல்ல, உன்னுடைய பண்டைய வரலாற்றில் இருந்து எதிர்காலத்திற்கு நீ எதை எடுத்து செல்ல போகிறாய். திருக்குறளை பெரியார் விமர்சித்து விட்டார் என்று பேசுகிறார்கள். மாவட்டமாக மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் தான். 5 அணாவுக்கு திருக்குறளை பிரிண்ட் போட்டு விற்பனை செய்தவர் தந்தை பெரியார் தான். ராஜராஜ சோழன் விக்கல, பாண்டிய மன்னன் விக்கல, ராஜேந்திர சோழன் திருக்குறளை விக்கல, திருக்குறளை பதிப்பிக்கல. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்று கொண்டாடுகிறோமே, அந்த மன்னர் எவனும் திருக்குறளை கல்வெட்டாகவோ திருக்குறளை எந்த விதமான பதிப்பாகவோ மாற்றவில்லை. தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு அதுவும் யாரிடமிருந்து அது வெளிப்படுகிறது? அயோத்திதாச பண்டிதர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து அந்த சுவடுகள் நமக்கு கிடைக்கிறது. வெள்ளைக்காரன் பதிப்பிக்கிறான், பெரியார் படிக்கிறார், சரியா தவறா என்று விவாதம் நடத்துகிறார், தவறானவற்றை சுட்டி காட்டுகிறார், அறிஞர்களிடம் விளக்கம் கேட்கிறார், விளக்கம் கொடுத்தார்கள். 5 அணாவுக்கு நான் போடுறேன்டா திருக்குறள் புத்தகத்தை என்று ஊர் ஊராக திருக்குறளை விற்பனை செய்ய வைத்தவர் தந்தை பெரியார் தான். ஆடிட்டர் குருமூர்த்தி உங்களுக்கு திருக்குறள் விற்பனை செய்தாரா? சொல்லுகிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி, கலைஞர் 96ல தான் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதினாருன்னு. 10 வருஷமா மோடி ஆட்சியில என்ன கலட்டிக்கிட்டு இருந்தாரு? திருக்குறளை தேசிய நூலா அறிவிச்சுட்டு போயிருக்க வேண்டியது தானே. ஏன் 12வது வருஷம் உனக்கு ஞாபகத்துக்கு வருது திருக்குறள்? ஏன்னா தமிழர்களை ஏமாற்றுவதற்கு தேவையான சதித்திட்டங்களை தீட்ட தொடங்கி இருக்கிறார்கள். நடிகர்களை காட்டி ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு என்ன முயற்சி செய்தாலும், நீட் தேர்வை ஒழிப்பதற்கு முயற்சி செய்கிறோம், என்னமோ தமிழ்நாடு கவர்மெண்டே நாளையில இருந்து நடத்த மாட்டோம்னு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு போறதுக்கு உரிமையுள்ள ஒரு நாட்டில் வாழுவது போல. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். தமிழ்நாடு கலிபோர்னியாவாக மாறி இருக்க வேண்டும். யார் சொல்றா? RSS காரர் சொல்றாரு. நானும் அதே தான் கேட்கிறேன். தமிழ்நாடு கலிபோர்னியாவா மாறணும். எப்படி கலிபோர்னியாவா மாறணும்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் எல்லா உரிமைகளையும் பெற்று, தனக்குத்தானே வரி விதித்துக் கொண்டு, தனக்குத்தானே ஆட்சி நடத்தி கொண்டு, தனக்குத்தானே எல்லா விதமான எல்லா வகைகளையும் அதிகாரங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, மாகாணமாக கலிபோர்னியா இருக்கிறது. அது போன்ற ஒரு மாகாணமாக தமிழ்நாடு இருந்தால் நாங்கள் கலிபோர்னியாவை விட மேலான ஒரு நாடாக வளர்வதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் எங்களிடம் இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டில் உத்தரப்பிரதேசத்தோடு போட்டி போட்டுக் கொண்டே நாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோமே, இப்படி ஒரு நாட்டில் பீகாருக்கு அவ்வளவு வரியையும் பிரித்து கொடுத்து விட்டு நமக்கு வரி ஏய்ப்பு செய்யும் போது, சரி பீகாருக்கு வரியை கொடுக்கிறானே, பீகாரையாவது உண்மையிலே வளர்க்கிறானா? இல்ல, அங்க இருக்கிற எல்லாம் இங்க வேலைக்கு வந்துடுறாங்க. அங்க யாருக்கு தான் அந்த நிதியை செலவு பண்றான்னு தெரியல. ஆக இந்தியாவில் ஏமாற்று திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று திட்டத்திற்கு தமிழர்கள் உடன்படுவது இல்லை. இன்று நேற்று அல்ல,
வரலாற்று காலம் தொட்டு உடன்படுவது இல்லை. அந்த உடன்படாத காரணத்தால் தமிழர்களுடைய வரலாற்றை மூடி மறைக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, தமிழருடைய வரலாற்றை பற்றி இவ்வளவு பேசும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டு விடுவான். என்ன கேட்பான்? தமிழன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறானா என்று கேட்பான். தமிழன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறானா? அவன் இங்கிலீஷ்ல அதிகமா படிக்கிறான், அவன் ஹிந்தி படிக்க போறான். அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னன்னா, 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்தவங்களுடைய தமிழ் மீடியம் எண்ணிக்கை 70,000, ஹிந்தி பிரச்சார சபாவில் சேர்ந்தவங்க எண்ணிக்கை 80,000. கேட்கும் போது ஷாக்கா இருக்கு. ஆஹா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியத்தில் சேர்றவன் 70,000, ஹிந்தி பிரச்சார சபால 80,000. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 1ஆம் கிளாஸ்ல 5 வயசு இருக்கும் போது தான் சேர முடியும். எரும மாடு வயசானதுக்கு அப்புறம் 1ஆம் கிளாஸ்ல சேர முடியாது. ஆனா இந்தி பிரச்சார சபால 5 வயசுல இருந்து சாகிற வரைக்கும் எவனாலும் சேரலாம். அதே அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் படிப்பவர்கள் 72,000 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னானே, ஆங்கில வழியில் படிப்பவர்கள் 19,000 பேர் தான் சேர்ந்திருக்கிறார்கள். தமிழர் ஒன்றும் தமிழை கைவிட்டு விடவில்லை. உலக அரங்கில் முன்னேறி செல்வதற்கு அமெரிக்காவுக்கு போயிட்டான் தமிழன், அங்க போயிட்டான் தமிழன், இங்க போயிட்டான் தமிழன், எல்லா இடத்துக்கும் போய் தமிழ் சங்கம் ஒன்று உருவாக்கி இன்றைக்கும் தமிழை வளர்க்கின்ற வேலையை சர்வதேச அரங்கில் தமிழர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழர்கள் தமிழை மறந்து விடவில்லை. திராவிட இயக்கமோ இங்கு இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கமோ வளர்த்துவிட்ட தமிழர்கள் யாரும் தமிழை மறக்கவில்லை. மாறாக 2000 ஆண்டுகளாக மறந்து போன ஒரு மொழியை இவர்கள் திடீரென்று நினைவுபடுத்தி நம் முன்னால் வந்து தமிழ் எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, இதை நீ 2000 வருஷமா பேசவே இல்லையே. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்கிட்ட போய் தீர்த்தம் தெளிச்சு வாங்கிக்கிறார். அந்த சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? முதல்ல அவர் யாரு? அவர் தான் லோக குரு. யாருக்கு? ஆடிட்டர் குருமூர்த்திக்கு. ஆடிட்டர் குருமூர்த்தியோட லோக குரு என்ன சொல்றாருன்னா, தமிழ் நீச பாஷைன்றா, தமிழ் நீச பாஷை என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மிடம் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு திராவிட இயக்கம் ஒன்றும் செய்யல, ஜனநாயகவாதிகள் ஒன்றும் செய்யல என்று கதை விட பார்க்கிறார்கள். இந்த கதைகளுக்கு நாம் ஆளானவர்கள் அல்ல. நேரத்தின் அருமை கருதி நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நிறைய தரவுகள் இருந்தாலும் கூட மக்கள் உணவருந்த வேண்டும், வீட்டிற்கு செல்ல வேண்டும், நீண்ட தூரம் பயணப்பட வேண்டும், இவ்வளவு நெருக்கடிகளும் இருக்கிறது. நான் பேச வேண்டும் என்பதற்காக நான் மட்டும் தனியாக பேசிக் கொண்டிருப்பதற்கு நான் ஒன்றும் சங்கி கிடையாது. இங்கு இருப்பவர்கள் யாரும் அப்படி கிடையாது. நாமெல்லாம் மனிதர்கள், மனித உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள். இந்த மனித உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக நாம் வாழுவதற்கு நமக்கு 3 பேராசான்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார், அறிவாசான் கார்ல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் தமிழர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வழியில் வந்ததால் தான் இன்றைக்கும் கம்யூனிச மேடைகளில் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். பெரியாரியவாதிகள் கார்ல் மார்க்ஸ் பற்றி ஆய்வு செய்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரை பற்றி அத்தனை தரப்பினரும் பேசுகிறார்கள். ஏன் என்றால் இந்த தத்துவங்கள் 3ம் வேறு வேறானவையாக இருக்கலாம். ஆனால் இந்த தத்துவம் 3க்கும் ஒரே ஒரு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளம் ஒன்றே ஒன்றுதான். தந்தை பெரியார் இதே ஈரோட்டில் 1930ஆம் ஆண்டு 2வது மாகாண மாநாட்டில் சொல்லுகிறார், உலகில் இருக்கின்ற எந்த அகராதியை வந்து கொட்டினாலும், உலகில் இருக்கின்ற எந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தாலும் அந்த புத்தகத்தில் இந்த ஒரு வார்த்தைக்கு நிகரானதாகவோ மேலானதாகவோ வேறு எந்த ஒரு வார்த்தையும் காட்ட முடியாது. அந்த வார்த்தை சுயமரியாதை. அந்த சுயமரியாதை தான் இந்த 3 தத்துவங்களையும் இணைக்கின்ற ஒற்றை புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து தான் இந்த பாசிஸ்டுகளை, பாஜக பாசிஸ்டுகளை, பார்ப்பன பணியா கும்பலை விரட்டுவதற்கு நாம் அணியமாகி கொண்டிருக்கிறோம். இந்த வேலை தொடர வேண்டும். இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். அதனுடைய நீட்சியாக இந்த பாசிச பாஜக அரசு வீழ வேண்டும். இன்றைக்கு கீழடி நம்முடைய தாய்மொழி. இந்த தாய்மொழி அவர்களுக்கு பேரிடியாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தாய்மொழி என்றால் படுத்து சுகமாக தூங்கலாம் என்று தோன்றும். ஆனால் அவனுக்கு தாய்மொழியை பார்த்தால் ஐயையோ தாய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானே, அப்ப இங்க நம்மகிட்ட தானே அடுத்து வருவான், நமக்கு தாய் யாருன்னு கேட்பானே, சமஸ்கிருதத்துக்கு தாய் யாருன்னு கேட்பானே, அது எங்கிருந்து பிறந்ததுன்னு கேட்பானே, அதுக்கு கார்பன் டேட்டிங் இருக்கான்னு கேட்பானே, அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லையேன்றதுக்காக நம்மளுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நீ ஏத்துக்கிட்டாதான் எங்களுக்கு பிரச்சனை, நாங்க அதை சந்தேகப்படணும். கீழடி, ஆஹா கீழடியில் தமிழர் வரலாறு தெரியுமா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசுறாங்கன்னா நாம சந்தோஷப்படுவோமா? இல்ல, ஏதோ தப்பா இருக்கு.
என்னமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நாம உஷாராயிருவோம். ஆக நீ ஏத்துக்கிடாம இருக்கிறதுனாலதான் அது இன்னும் இன்னும் எங்களுக்கு உணர்ச்சியை ஊட்டி கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீ ஏற்றுக்கொள்ளாது. நீ வீழ்த்தப்படுகின்ற நாளில் அது தானாக சிம்மாசனம் ஏறி அமரும். அதற்கு தமிழர்கள் துணை நிற்பார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் துணை நிற்பார்கள். உன்னுடைய பாசிசம் வீழ்த்தப்படும் நாளில் எங்களுடைய தாய்மடி உலகத்தாரால் போற்றப்படும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.